ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா 6ஆம் வகுப்புல வந்து இயல் 4 தான் வந்து பார்க்க போறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து இயல் 1லேருந்து 3 வரைக்கும் பார்த்துருப்போம். தனித்தனி வீடியோவாக பார்த்துருப்போம். எப்படி நம்மளோட கிளாஸ் வந்து போகணும்னா, இப்போ வந்து டிஎன்பிசியில் வந்து சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட சிலபஸ் வந்து போக போகுது. ஸோ வந்து எது வந்து சிலபஸ் வந்து டேரெக்டாக கவர் ஆயிருக்கோ அதெல்லாம் வந்து டேரெக்டாக நல்லா பார்த்துட்டு, அதாவது தமிழ் சிலபஸ்ல வந்து இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ கல்வி கண் திறந்தவர்னா வந்து காமராஜர், அவர் தான் வந்து ஜிஎஸ்ல வந்து கவர் ஆவார். ஸோ ஜிஎஸ்க்கு வந்து கவர் ஆகிற மாதிரி என்னென்ன வந்து பாயிண்ட்ஸ் தேவைப்படுதோ அதையும் நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ வந்து இனிமேல் நம்ம வந்து எப்படி வந்து பார்க்க போறோம்னா, சிலபஸ் வைஸ் வந்து எது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து இயல் 4 வந்து முதல் லெசன் வந்து ஔவையார் தான் வந்து எழுதியிருப்பாங்க. ஔவையார் வந்து டைரக்டாகவே சிலபஸ்ல வந்து கவர் ஆகுறாங்க. ஸோ வந்து மூதுரை இதான் வந்து ஔவையார் எழுதினது மூதுரை. இது வந்து நுழைமுன் பார்த்துருவோம். கல்விக்கு எல்லையே இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை வந்து கற்றுக்கொண்டே இருக்கிறான் வந்து அப்படின்னு சொல்றாங்க. மனிதன் வந்து பிறந்ததுல இருந்து இறுதி வரைக்கும் வந்து கற்றுக்கொண்டே இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கல்வி மனிதனை வந்து உயர்த்துகிறது. கல்வி தான் வந்து மனிதன் வந்து உயர்த்துது. ஏன்னா இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்துடும் பாஸ் ஆகிறோம்னா, இப்போ வந்து அந்த கல்வி வச்சு நம்ம வந்து எக்ஸாம் வந்து பாஸ் ஆகிறோம். இப்போ வந்து பாஸ் ஆகிறனால வேலை கிடைக்குது. வேலை கிடைக்கிறதுனால நம்ம வந்து அந்த கல்வி தான் நம்ம மனிதன் வந்து உயர்த்துது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கல்வியும் செல்வமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அது பிறருக்கு தந்தாலும் வந்து குறையாது. இப்போ வந்து நான் வந்து இப்போ எல்லாத்துக்கும் சொல்லித்தரேன்னா, இப்போ நான் படித்ததோடு இல்லாமல் நான் இன்னொருத்தருக்கு சொல்லித்தரும் போது எனக்கு இன்னும் வந்து நல்லா பைஹார்ட் ஆகும். ஸோ வந்து அதான் இங்கே வந்து சொல்றாங்க. அடுத்து கல்வியை பிறப்பால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கல்வி வந்து பிறப்பால் வந்து கைப்பற்றவோ வந்து டெஸ்ட்ராய் பண்ணவோ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அழியா செல்வம் ஆகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான் அப்படின்னு சொல்றாங்க. அழியா செல்வம் ஆகிய கல்வி வந்து யார் வந்து கற்று வச்சிருக்காங்களோ, நல்லா தேர்ந்து சிறந்து இருக்காங்களோ, அவங்க வந்து எப்போதுமே வந்து சிறப்பு பெற்றவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. எனவே நாமும் கற்போம் வளம் பெறுவோம். அதனால வந்து நம்மளும் படிப்போம் வளம் பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்க. வந்து பாட்டை வந்து பார்த்துருவோம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். கற்றோன் சிறப்புடையான் இங்கேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ மன்னன் இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து சாதாரண ஒரு மனுஷர், ஆனால் அவர் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் நிறையா வந்து சிறந்து எஜுகேட்டட் பர்சனாக இருக்காரு. இப்போ ரெண்டு பேத்துக்கும் யார் வந்து ஒப்பீடு வந்து பண்ணும்போது கிங்குக்கும் நார்மல் பர்சனுக்கும் வந்து ஒப்பீடு பண்ணும்போது நார்மல் பர்சன் தான் வந்து சிறந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து கற்றோன் சிறப்புடையான்னு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மன்னருக்கு வந்து தன் தேசத்துல மட்டும்தான் அவனுக்கு வந்து பவரு எல்லாமே, பவரு மரியாதை எல்லாமே இருக்கும். ஆனா ஒரு படிச்சவன் வந்து இருக்காருன்னா அவர் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் இந்த உலகத்துல வந்து எந்த இடத்துக்கு வந்து சுற்றி போனாலும் அவனுக்கு வந்து சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து இது வந்து ஔவையார் அவர்களால் வந்து எழுதப்பட்டது. இப்போ வந்து சொல்லும் பொருளும் பார்த்துருவோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் மாசரனா குற்றம் இல்லாமல், மாசர அப்படின்னா குற்றம் இல்லாமல். அடுத்து சீர்தூக்கினா ஒப்பிட்டு ஆராய்தல். சீர்தூக்கினா ஒப்பிட்டு ஆராய்தல். இதுக்கு வந்து எப்படி ஷார்ட்கட்னா வச்சுக்கலாம். இப்போ வந்து சீர் வந்து வைக்க போறோம்னா ஆராய்ந்து வச்சிடணும், ஒப்பிட்டு ஆராய்ஞ்சு வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கோங்க. அடுத்து தேசம்னா நாடு, இது வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். மற்றதுனா சீர்தூக்கினா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், புதுசாக இருக்கும். சீர்தூக்கிங்கன்னா ஒப்பிட்டு ஆராய்தல், மாசரன்னா குற்றம் இல்லாமல். பாடலின் பொருள் வந்து பார்த்தோம், மேலே சொல்லியிருக்கேன். இதுலேயே வந்து ஒருத்தர் ரீட் பண்ணிடுறேன். மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். அதான் நான் சொன்னேன். அப்புறம் மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, ஆனால் கல்வி கற்றவனுக்கு வந்து சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு வந்து பாடலின் பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. நூல்வழி வந்து கண்டிப்பாக பார்க்கணும். நூல்வழி வந்து நிறையா இந்த சிலபஸ் சேஞ்சில் வந்து நிறையா வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இந்த நூல் வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா ஔவையார் தான் இந்த நூலுக்கான ஆசிரியர். அடுத்து இவர் வந்து என்னென்ன எழுதியிருக்காங்கன்னா, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். மறுபடியும் சொல்றேன், ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களையும், நூல்கள் எல்லாம் பார்த்துக்கணும், நூல்களையும் இயற்றியுள்ளார். அப்புறம் மூதுரை என்னும் சொல்லுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, மூத்தோர் கூறும் அறிவுரை, அதாவது முதியோர் கூறும் அறிவுரை என்பதுதான் இது வந்து பொருள். அப்புறம் சிறந்த அறிவுரைகளை கூறுவதில் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. அதாவது சிறந்த அறிவுரைகளை வந்து கூறுவதில் வந்து இதோட பேர் வந்து மூதுரைன்னு வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த நூலில் வந்து 31 வந்து பாடல்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பாடல்கள் வந்து நூலில் வந்து
31 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 31 பாடல் தான் ஒரு பாட்டை வந்து நம்ம இங்கே வந்து எழுதியிருக்காங்க. இப்போ வந்து அடுத்து பார்த்துருவோம் புக் பேக் கொஸ்டின்ஸு. இப்போ வந்து டக்குன்னு பார்த்துருவோம், ஏன்னா நிறையா வந்து நம்ம பார்க்குறது இருக்குது. ஏன்னா 12th வரைக்கும் பார்க்கணும். இதே மாதிரி இப்போ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து பார்த்துருவோம். அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ். புக் பேக் கொஸ்டின்ஸ் இந்த அடுத்த சிலபஸ் சேஞ்சில் வந்து நிறையா வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதையும் நம்ம வந்து ஒன்று விடாமல் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து மாணவர்கள் நூல்களை எப்படி வந்து கற்க வேண்டும். மாசுர, அதாவது மாசு இல்லாமல் வந்து கற்க வேண்டும். மாணவர்கள் நூலை மாசரன குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும். அடுத்து இடமெல்லாம் வந்து பிரித்து எழுதும் போது இடம் கூட்டல் எல்லாம், இடமெல்லாம் இந்த சொல்ல வந்து பிரித்து எழுதும் போது இடம் பிளஸ் எல்லாம். அடுத்து மாசர எனும் சொல்லை பிரித்து எழுதும் போது என்ன கிடைக்குன்னா மாசு கூட்டல் அற. அடுத்து குற்றம் இல்லாதவர் என்பது வந்து சேர்த்து எழுதும் போது என்ன வரும்னா குற்றம் இல்லாதவர், இன்னும் பிளஸ் இ வந்து மீயா மாறிடும், குற்றம் இல்லாதவர். அடுத்து சிறப்புடையார், சிறப்புடையார்ன்றது வந்து சேர்த்து எழுதும் போது என்ன கிடைக்கும்னா சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார் வந்து சிறப்புடையார்ன்றது மாறிடும். ஸோ வந்து மூதுரை சாப்டர் வந்து அவ்வளோதான். ஸோ வந்து நெக்ஸ்ட் சாப்டர் போயிடுவோம். நெக்ஸ்ட் சாப்டர் என்னன்னா துன்பம் வெல்லும் கல்வி. இது வந்து யார் எழுதியிருப்பானா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் தான் வந்து எழுதியிருப்பாரு. இவர் வந்து சிலபஸ் வந்து அவ்வளோவா கவர் ஆக மாட்டார். நம்ம வந்து எதுக்கும் நம்ம ஒரு ரீட் பண்ணிடுவோம், ஏன்னா இதுலேருந்து கேட்பாங்கன்னு நான் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து சிலபஸ் மாறி இருக்கு, நம்ம வந்து இதுல தான் எடுப்பாங்கன்னு வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ வந்து லைட்டாக இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருப்போம். 6th 12th வந்து நிறைய பேர் படிச்சிருப்போம். வந்து லைட்டாக ஒரு ரீட் மட்டும் விட்டுருவோம். இதுக்கு முன்னாடி உள்ளது சிலபஸ்ல கவர் ஆயிருந்துச்சு மூதுரை வந்து அதை நல்லா பார்த்துக்கணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ரீடு அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஒரே தடவை வாசிப்பேன், அதே மாதிரி நீங்களும் ஒரு ரிவிஷன் பண்ணுறப்ப ஒரு ரீடு மட்டும் விட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. இது வந்து படிச்சீங்க. அப்புறம் மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மனமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. அப்புறம் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேண்டும், வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்துட வேண்டும் சொல்லிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்றாரு. இது வந்து நான் வந்து ஏன் படிக்கணும்னா, இப்போ வந்து நம்ம சொல்லும் பொருள் வந்து நிறைய இதில் கேட்பாங்க எக்ஸாம்ஸ் மேலே. இப்போ வந்து அதை படிக்காம நான் வந்து நீங்க வந்து படிச்சோன்னா ஒன்றுமே புரியாது. அதனால ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிட்டு இதை வந்து படிச்சோன்னா அதுக்கப்புறம் நமக்கு புரியும். வந்து தூற்றும் படி அப்படின்னா இகழும் படி, தூற்றும் படினா இகழும் படி, மூத்தோர்னா பெரியவர், இது வந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். மேதைகள்னாலும் அறிஞர்கள், இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மேதைகள் அறிஞர்கள். அடுத்து மாற்றார்னா மற்றவர். அடுத்து நெறினா வழி, இது வந்து கொஞ்சம் புதுசா இருக்கும். அடுத்து வற்றாமல்லாம் குறையாமல், இது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இந்த தூற்றும்படியும் இந்த நெறியும் தான் கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ வந்து தூற்றும்படினா இகழும்படி, அப்புறம் நெறினா வழி, இதான் வந்து சொல்லும் பொருள். வந்து பாடலோட மீனிங்னா வந்து அவ்வளோ தேவையில்லை, ஏன்னா பாடலோட வரியே வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வந்து நூல்வழி லைட்டாக பார்த்துருவோம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் வந்து திரை இசை பாடல் வந்து நிறைய எழுதுவார். அதில் என்ன சம்மந்தமாக எழுதுவார்னா உழைப்பாளிகளோட உயர்வை வந்து போற்றி வந்து எழுதுவார். அதனால இவர் வந்து மக்கள் கவிஞர் என்றும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இவர் தான் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துறோம். வந்து சிலபஸில் உள்ளதை நம்ம வந்து நல்லா பார்த்துட்டு சிலபஸ் இல்லாததை வந்து புக் பேக் கொஸ்டின்ஸும் இந்த பொருள் தருக அதை மட்டும் பார்த்துக்கணும் நல்லா. அப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்துடும். மாணவர் பிறர் எப்படி வந்து நடக்கக்கூடாதுன்னா தூற்றும்படி நடக்கக்கூடாது, மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது, நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும், நாம் மூத்தோர் சொல்படி தான் கேட்டு நடக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் கைப்பொருள் வந்து பிரித்து எழுதுனா கை கூட்டல் பொருள் அப்படிதான் வந்து மாறும், கைப்பொருள். அப்புறம் மானம் இல்லா என்பதும் சேர்த்து எழுதுறது மானம் இல்லா இதான் வந்து வரும். ஸோ வந்து மற்றதுனா வந்து சிலபஸ் வந்து கவர் ஆகாது. ஸோ அடுத்து வந்து கல்வி கண் திறந்தவர் காமராசர்.